மெயினா இருக்கிற இப்ப கோவில், அதை தாண்டி அதுக்கும் பழமையான ஒரு கோவிலை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கோவிலுடைய விருட்சம் மகிழமரம், தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம திரு உத்திரகோசமங்கல கூட பார்த்திருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் பாருங்க. அவர் 2 பேருக்குமே சாபம் கொடுக்குறாரு. என்ன சாபம்? தாழம்பூ பூஜைக்கு உகந்ததாக இல்லை. சிவராத்திரி மட்டும் தான் ஒரு எக்ஸப்ஷனா பூஜைக்கு யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி எந்த கோவிலையும் தாழம்பூவை, இந்த கோவிலே பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு கோவிலா இருக்கும். கோவிலை பத்தி பாடியிருக்காங்க. இது ஒரு தேவார வைப்பு ஸ்தலமா இருக்கு அப்படின்றது இந்த கோவிலுக்கான ஒரு ஸ்பெஷல். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. திருச்சிற்றம்பலம் பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல இருக்கிற தொன்மையான கோவில்களை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். போன எபிசோட்ல ஆதி காமாட்சியை பத்தி பேசியிருந்தோம், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னொரு தொன்மையான ஒரு கோவில். அதாவது திருவண்ணாமலையோடைய இந்த ஆன்மீக வரலாற்றுல வேரூன்றிய ஒரு பழமையான மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு திருத்தலத்தை பத்தி தான் பார்க்க போறோம். திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே தெரியும், அது பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒன்னா இருக்கு. ஆனா அதுலயும் மெயினா இருக்கிற இப்ப கோவில், அதை தாண்டி அதுக்கும் பழமையான ஒரு கோவிலை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த கோவிலோட பேரு தான் ஆதி அண்ணாமலையார், இல்ல ஆதி அருணாச்சலேஸ்வரர், அடி அண்ணாமலை அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த கோவிலுக்கு இவ்வளவு பேர்கள் இருக்கு. இந்த கோவிலுடைய விருட்சம் மகிழமரம், தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். இந்த கோவிலுக்கு ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா, பிரம்மரே பிரதிஷ்டை பண்ண லிங்கம் இங்க இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே அண்ணாமலையோட கதை தெரியும் இல்லையா? படைப்பு கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் தனக்குள்ள யாரு பெரியவங்கன்னு போட்டி போடுறாங்க. அந்த டைம்ல சிவபெருமான் சொல்றாரு, என்னுடைய அடியும் முடியும் காண்றவங்க யாரும் அவங்க தான் பெரியவங்கன்னு. பிரம்மதேவன் அன்னபக்ஷி ரூபமா மேல பறக்கிறாரு. விஷ்ணு பகவான் கீழே போய் அவரோட அடியை பார்க்க போறாரு. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம திரு உத்திரகோசமங்கல கூட பார்த்திருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் பாருங்க. அப்படி அடி முடிய காண போனவங்கல்ல விஷ்ணு அவருடைய ஃபெயிலியர், அதாவது என்னால பார்க்க முடியாதுன்னு வந்துடுறாரு. வந்து சிவபெருமான் கிட்ட சொல்லிடுறாரு, என்னால பார்க்க முடியலன்னு. ஆனா பிரம்மர் என்ன பண்றாரு? பிரம்மராலையும் மேல பார்க்க முடியல. ஆனாலும் அவருடைய தோல்வியை அவருக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் மனசு இல்லை. அந்த நேரம் பாத்தீங்கன்னா தாழம்பூ கீழே வருது சிவபெருமான் தலையில இருந்து. அவர் உடனே ஒரு ஷார்ட்கட் யோசிக்கிறாரு. இந்த தாழம்பூ பொய் சாட்சி சொல்லிச்சுன்னா, அதாவது ஆமா நான் சிவபெருமான் தலையில இவர் பார்த்தாருன்னு சொல்லிச்சுன்னா அவர் வெற்றி அடைஞ்சிருவாரே அப்படின்னு சொல்லி தாழம்பூவை அவரு சாட்சிக்கு கூட்டிட்டு போய் சொல்றாரு, நான் உங்களுடைய முடிய பார்த்தேன். எல்லாம் தெரிஞ்சவர் தானே சிவபெருமான். அவருக்கு ரொம்ப கோபம் வருது. அவர் 2 பேருக்குமே சாபம் கொடுக்குறாரு. என்ன சாபம்? தாழம்பூ பூஜைக்கு உகந்ததாக இல்லை. சிவராத்திரி மட்டும் தான் ஒரு எக்ஸப்ஷனா பூஜைக்கு யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி எந்த கோவிலையும் தாழம்பூவை சுவாமிக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே போல பிரம்மனுக்கும் பூ உலகுல கோவில்களே கிடையாது அப்படின்னு இந்த பிரம்மனுக்கு புரியுது அவரோட தப்பு. அப்போ அந்த பரிகாரமா இந்த இடத்துல அவரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வணங்கி அவருடைய இந்த சாபங்கள் எல்லாம் போக்கிக்கிறார். அப்போ பிரம்மனோட பாவமே போக்கக்கூடிய ஒரு ஸ்தலமா இருந்ததுன்னா இது சகல பாவங்களையும் போக்கக்கூடிய ஸ்தலம் தானே தெரிய வருது. அதுவுமே இல்லாம பிரம்மனே தன்னுடைய மகனான சனதன் கிட்ட சொல்றாரு, வேற எந்த இடத்துலயும் போக்க முடியாத பாவங்களை கூட இந்த இடத்துல வழிபடுறதுனால பாவங்கள் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம நார்மலா அந்த ஊர்ல சொல்லக்கூடியது என்னன்னா, இஷ்டப்பட்டாலும் இந்த கோவிலுக்கு போக முடியாது, சிவபெருமானே விருப்பப்பட்டா மட்டும்தான் இந்த கோவிலுக்கு வர முடியும் அப்படின்னு. அப்படிப்பட்ட பெருமை மிக இந்த கோவில் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, திருவண்ணாமலை கிரிவல பாதையில கோவில் இருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ல உங்களுக்கு இந்த கோவில் ரைட் சைட்ல வரும். இது எல்லா நேரத்திலயும் ஓப்பனா இருக்காது. மார்னிங் அண்ட் ஈவினிங்ஸ் தான் ஓப்பனா இருக்கும் இந்த கோவில். கிரிவலம் போகும்போது இதை பார்க்கலாம்னா அந்த மாதிரி பார்க்க முடியாது. காலையில கொஞ்சம் நேரத்துல போனா இந்த கோவில பார்க்க முடியும். இங்க இருக்கிற அம்பாலோட பேரு அபித குஜலாம்பிகை. இந்த கோவிலே பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு கோவிலா இருக்கும். இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாணிக்க வாசகர் இங்க இருந்து தான் திருவெம்பாவை பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. எங்கேயும் இல்லாத அளவுக்கு இந்த ஊரோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகருக்குன்னு ஒரு தனி கோவில் அமைஞ்சிருக்கு. இது வேற எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு. அப்பரும் ஞான சம்பந்தரும் இந்த கோவிலை பத்தி பாடியிருக்காங்க. இது ஒரு தேவார வைப்பு ஸ்தலமா இருக்கு அப்படிங்கறது இந்த கோவிலுக்கான ஒரு ஸ்பெஷல்.
அருணகிரிநாதர் ஆதி அருணாச்சலேஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலை பத்தி பாடியிருக்காருன்னு நமக்கு தெரிய வருது. இந்த பவர்ஃபுல்லான இந்த கோவில்ல யாரெல்லாம் வந்து வழிபட்டிருக்காருன்னு பார்த்தா பிரம்மன், அப்புறம் திருமூலர், இடைக்காட்டு சித்தர், ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள் அப்படின்னு நிறைய ரிஷிகளும் முனிவர்களும் வந்து வழிபட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம். இந்த கோவில்ல போய் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே சுத்தி நீங்க திருவண்ணாமலையோட மலையை எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். ரொம்ப ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு அமைதி கலந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ், அதாவது உடம்பு புல்லரிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் இந்த கோவிலுக்கு போக மாட்டாங்க. ஜென்ரலா திருவண்ணாமலை அப்படின்னா போனா கிரிவலம் மட்டும் பண்ணிட்டு வந்துருவாங்க. பட் அப்படி இல்லாம கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போகணும்னு முயற்சி எடுத்து இந்த கோவில்ல போய் எல்லா நலன்களையும் பெறுங்க. இந்த கோவிலுக்கு எதுக்கு போகணும்னா விவாக பிராப்தி, அதாவது திருமண தடை இருந்தா அதுக்காக போகலாம். சகல சௌபாகியங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு கோவில். அது மட்டும் இல்ல, எந்த விதமான பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு கோவில். எவ்வளவு அருமையான கோவில் இல்ல. அடுத்த முறை திருவண்ணாமலை போகும்பொழுது மிஸ் பண்ணாம இந்த கோவிலை பார்த்து இதோடைய எல்லா பெனிஃபிட்ஸும் நீங்க அடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்த முறை இன்னும் சூப்பரான கோவிலோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.